ராமநாதபுரம் மாவட்டத்தில் தங்க நகை தயாரிப்பு தொழிலாளர்கள் 3000 பேர் பயன்பெறும் வகையில் கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் தயாரிப்பு மையத்தை முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். முதல்வருக்கு தங்க நகை தயாரிப்பு குழும நிர்வாக இயக்குநர் உமா நன்றி தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தங்க நகை தயாரிப்பு தொழிலாளர்கள் 3000க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் தங்க நகை புதிய டிசைன்களின் தயாரிக்கை கோவை, சென்னை, மதுரையில் உள்ள நகை தயாரிப்பு மையத்திற்கு சென்று வந்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் இருந்து காணொலி காட்சியில் மூலம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நிறுவனங்கள் துறை சார்பில் கலைஞர் கைவினை திட்டத்தை துவக்கி வைத்து ராமநாதபுரத்தில் ராமநாதபுரம் நகை உற்பத்தியாளர்கள் குழுமம் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு அரசு மானிய திட்டத்தில் 6.71 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய தங்க நகை தயாரிப்பு மையத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலம் தலைமை வகித்தார். ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கே நவாஸ்கனி, பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர்கள் முருகேசன், கருமாணிக்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதிதாக திறக்கப்பட்ட ராமநாதபுரம் நகை உற்பத்தியாளர் குழும மையத்தை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து உட்கட்டமைப்பு மற்றும் நகை தயாரிப்பு இயந்திரங்களை பார்வையிட்டனர். இதுகுறித்து நகை தயாரிப்பு கூட்டுக்குழும நிர்வாக இயக்குநர் உமா கூறுகையில், தமிழ்நாடு முதலமைச்சரால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதல் முறையாக திறக்கப்பட்டுள்ளது. இதனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 3000 தங்க நகை தயாரிப்பு தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் மேலும் முதல்வருக்கு நன்றியும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தொழில் மைய மேலாளர் திரிபுர சுந்தரி, மாவட்ட தொழில் மைய ஆய்வாளர் கணேஷ்குமார், ராமநாதபுரம் நகை உற்பத்தியாளர் குழும நிர்வாக இயக்குநர் உமா, இயக்குநர் செல்வி, ராமநாதபுரம் வர்த்தக சங்க தலைவர் ஜெகதீசன், நகர்மன்ற உறுப்பினர் வீரசேகர் மற்றும் அரசு அலுவலர்கள் மற்றும் நகை தயாரிப்பு மகளிர் குழுவினர் கலந்து கொண்டனர். ஜிபே பண்ணுங்கள், ஜிபே கொடுங்க.